வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் கர்த்தர் நல்லவர், எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பழைய பாடலை நல்ல கைகளை தட்டி நம்ம பாட போகிறோம். இருக்கிற இடத்துல எங்களோடு சேர்ந்து நீங்கள் நல்ல ஆண்டவரை துதித்து பாடணும். ஆமென். அவர் கிருபை மாறாது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது,
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நல்ல கைகளை தட்டி சொல்வோமா? ஓ அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம். போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளப்பொழுந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அழித்தே. இட நம்பிக்கை மீண்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இட நம்பிக்கை மீண்டாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது.
பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி பாடி சேர்ந்து சொல்லுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி துதித்து பாடுவோம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோம். இல்லவனான் நிறையாத்திரை இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இல்லவனான் நிறையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊதாய் நடந்தால் ஆழிய தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊதாய் நடந்தால் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் இறைவனும் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அவர் எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆமென். அந்த உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே துதிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே உன்னதமானவரே ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனைகளை செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிரு பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்வோம். ஓ உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு. We lift your name. ஆராதனை இது ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எழுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு. Let us all lift our hands and worship our God. கைகளை உயர்த்தி தேவனை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவோவேகாவும் ஆனவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவோவேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு. கைகளை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. ஓ ஆராதனை. ஆஹா ஹல்லேலூயா. 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 ஆஹா வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைத்தார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மாற
வசனத்தை வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. மீகா 7:15. ஆமென். இந்த வசனம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான வார்த்தை இல்லையா? ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. இதே போல தான் யோபுலேயும் ஒரு வசனம் உண்டு. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10 இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். ஆமென். அப்போ அதிசயமானவர் என்றால் நியாயாதிபதிகளில் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளில் மனோவா என்ற ஒரு மனிதன், சிம்சோனுடைய அப்பா ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, உம்முடைய நாமம் என்ன? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அதிசயம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமமே அதிசயம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறப்பு அதிசயம். ஆண்டவருடைய பிறப்பு அதிசயம். ஆண்டவருடைய பிறப்பு ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தது ஒரு அதிசயம். இதுவரைக்கும் யாருமே பிறக்கலை, இப்படி இதுவரைக்கும் பிறக்கலை. அது ஒரு அதிசயம். ஆமென். அது மட்டும் இல்லாமல் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனு உருக்கொண்டு நமக்காக நம்ம மேலே ஒரு அன்பு வைத்து நம்முடைய சாபங்களை தீர்க்க இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு அதிசயம். ஆமென். அதிசயம். அடுத்தது நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தது ஒரு அதிசயம். அடுத்தது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் மரித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி அவர் உயிரோடு எழுந்தது அதிசயம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சில மனுஷர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதே போல ஆனால் நான் ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு எழுந்து ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எழுப்பின மனுஷங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் மரித்து போனாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அது அதிசயம். ஹல்லேலூயா. காரணம், அதிசயமானவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ எப்பொழுதுமே இந்த வசனத்தை பார்த்தா நம்ம என்ன வாசிப்போம்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரே, என்னை அதிசயங்களை காண பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அதிசயங்களை காண பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 1080ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமேன். அதிசயங்கள்லாம் எப்படிப்பட்ட அதிசயம், என்ன அதிசயம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், எகிப்தின் நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வந்த பொழுது என்னென்ன அதிசயங்களை செய்தேனோ அதே அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம், எகிப்துக்கு நம்ம எகிப்தின் தேசத்திலேருந்து புறப்பட்ட அந்த நாளுக்கு நம்ம எல்லாம் போயிடலாமா? பைபிள்லேருந்து எங்கே இருக்குது அது? எங்கே இருக்கு? யாத்திராகமம். கரெக்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் தொடர்பு இருக்கும். ஆமேன். அதே போல் இப்போ மீகாவில் ரூத்தில் பார்த்தீங்கன்னா, ரூத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், தாவீதின் குமாரனாய் ஈசாய் ரூத்துடைய வம்சத்தில் பிறந்தார். அதே போல் மத்தேயுல பார்த்தீங்கன்னா ரூத்துடைய வம்சத்தில் பிறந்தது ஈசாய், ஓபேத், ஈசாய், அப்புறம் தாவீது என்று சொல்லி அழகாய் போடப்பட்டிருக்கும். எல்லாமே பைபிளில் எல்லாமே ஒன்றோடொன்று ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் என்று சொல்லும் பொழுது நம்ம யாத்திராகமத்துக்கு திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேதத்தை. 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட கூக்குரலை கர்த்தர் கேட்டு
மோசேயை கர்த்தர் எழுப்பி அநேக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அந்த பார்வோனிடத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். அந்த எகிப்தின் வெளியே கொண்டு வருகிற அந்த நாளில் சில அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கொண்டு வருவதற்கு முன்பாக நிறைய அற்புதங்களை செய்தார். அதுதான் தண்ணீர் இரத்தமானது, கோலை கீழே போட்டால் சர்ப்பமானது, பேன்கள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, கொள்ளை நோய், இரவும் பகலும் காரிருள், இதெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட வைப்பதற்காக கர்த்தர் செய்த அற்புதங்கள். ஆமேன், அதிசயங்கள். இதில் வேதம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில், ரொம்ப முக்கியமான காரியம், எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட அந்த நாளில் நடந்த காரியங்களை, அப்படி போல அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம யோசித்து பார்த்து தியானிக்க போகிறோம், என்னென்ன அதிசயங்களை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த நாளில் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்க ஒருவர் வாசியுங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை. அடுத்த வசனம். ஏழாம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த முதல் அதிசயம் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதற்பேர் ஒன்றும் சாகவில்லை. ஆனால் எகிப்தியருடைய எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து போனது என்பது நமக்கு தெரியும். அந்த செத்துப்போன அந்த வாதை வந்த அந்த நிமிஷத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்பது நமக்கு தெரிந்த காரியம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கானான் எகிப்து தேசத்திலிருந்த அத்தனை எகிப்தியருடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். மிருக ஜீவன்களுடைய தலையீற்று கூட மரித்து போனது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிள்ளை கூட மரித்து போகவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்கிற முக்கியமான அதிசயம் என்ன? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கும் அவரை அறியாத மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம், எங்களை விட ஆண்டவரை அறியாத மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களே, செழித்து இருக்கிறாங்களே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஜாலியாக இருக்காங்களே, நல்லா ஊர் சுற்றுறாங்களே, அப்படி நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் செழித்து இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து நீ பொறாமைப்படாதே, ஒரு நிமிஷத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க? அழிந்து போவாங்க. நீதிமான்களோ பனையை போல செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பனையை போல செழித்திருப்பார்கள். ஆண்டவர் நமக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிதான் ஆவார். ஆமேன். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்கணும், அந்த அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிறோம், பிள்ளைகள் வந்திருக்கீங்க, காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், எங்கெங்கே போனாலும் நமக்கும் மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணலன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்கள் சொன்னீங்களே வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. ஏனென்றால் நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனை அறியாத என்னுடைய குடும்பத்தின் மக்கள் மற்றவர்களுக்கும் தேவனை அறிந்த எனக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும்.
என்னோடு கூட படிக்கிற உம்மை அறியாத, உம்மை பற்றி கொள்ளாத மற்றவர்களுக்கும் உம்மை அறிந்து கொண்ட, உம்மை பிடித்து கொண்ட, உம்மை பற்றி கொண்ட எனக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த புறப்படுறாங்க, அந்த தலைச்சன் பிள்ளைகள் மரித்த உடனே அந்த எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்பொழுது அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 12:36. அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். பார்த்திங்கன்னா, எல்லாரையும் பிள்ளைகள் மரித்த உடனே பார்வோன் எல்லாரையும் அனுப்புகிறான். வேகமாக போங்க, வேகமாக போங்க, துரிதமாக போங்கன்னு. எல்லாரும் மூட்டை முடித்து எல்லாம் எடுத்துக்கிட்டு, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவங்ககிட்ட போய் என்ன கேளு, பொன்னுடைமைகள் எல்லாத்தையும் கேளு, அவங்க தந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் கேட்ட பொழுது அவர்கள் கொடுக்க வைத்தார். ஆண்டவர் கொடுக்க வைத்தார், அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், கொள்ளையிடலாமா, திருடலாமா, அடுத்த பாஷை திருடலாமா, களவு செய்யலாமா, மற்றவங்க பொருளை எடுக்கலாமா? இவங்க வெளியே தான் வர்றாங்க, தன்னுடைய மிருக ஜீவன்களை தூக்கிட்டு வராங்க, ஓகே. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வராங்க, ஓகே. தங்கள் பொருட்களை எடுத்துகிட்டு வரலாம், ஓகே. ஆனால் எப்படி மற்ற எகிப்தியருடைய காரியங்களை கொள்ளையிடலாம்? பார்த்தீங்கன்னா, கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி வாங்கினாங்க? தெரியாமல் எடுத்துகிட்டு வரல, கேட்டாங்க, கொடுத்தாங்க. ஆமேன். இது எதற்காக இவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச வேலைக்கு நல்ல கூலி கொடுத்துட்டு இருந்தான் பார்வோம். இவங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் நல்ல கூலி கொடுத்துட்டு இருந்தான். போக போக நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அடிமைப்படுத்த வச்சு அவன் கூலிலாம் கொடுக்காம கஷ்டப்படுத்தி நெருக்கப்படுத்தி, நாங்கள் எவ்வளவு செங்கல் நீ அறுக்கணுமோ அவ்வளோ அறுத்து தான் ஆகணும், ஆனால் நான் உனக்கு என்ன தரமாட்டேன், வைக்கோல் தரமாட்டேன், பொருள் தரமாட்டேன், கூலி தரமாட்டேன், எதுவும் தரமாட்டேன், ஆனால் நீ செய்ய வேண்டியது செய்யணும் என்று கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பணம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. கஷ்டப்பட்டு 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 வேலை செய்து அந்த பிரயாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்காமல் இருந்ததினால ஆண்டவர் பார்த்தார், இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இவர்களுக்கு சேர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் எகிப்தியரை கொள்ளையிட கர்த்தர் வைத்தார். ஆனால் அது கொள்ளை கிடையாது, இவர்களுடைய பொருளை தான் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க, இவர்களுடைய சம்பாத்தியத்தை தான் அங்கே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும், கவர்மெண்ட் ஜாபுக்கு நீ போனோம், நீ வரியா அப்படின்னு சொன்னால் உனக்கு 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கொடுக்கறது எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? 7,000 5,000 கொடுப்பாங்க. மீதி பணம் யாருக்கு போயிடும்? வேலையில் வச்சவங்களுக்கு போயிடும். இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அநியாயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு நியாயமாய் வர வேண்டிய என்னுடைய சுதந்திர பாகம் எனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. வேற யாராவது திருடி வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தின் நாளில் நான் உனக்கு செய்த அதிசயங்களை இன்றைக்கு செய்வேன்னு சொன்னார்னா இதுவும் ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. நம்ம கொள்ளையிட போகிறோம். நம்முடைய சொத்து சுதந்திரம், நம்முடைய வருமானம், நமக்கு நியாயமாக வர வேண்டிய எல்லாம் யார் யார் கையில் இருக்குதோ இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வரணும் ஆண்டவரே, நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கணும், என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் எனக்கு வரணும் என்று நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பாக அந்த பிரயாசத்தின் பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார், நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்களுக்கு வர வேண்டியது அன்றைக்கு கிடைத்தது. ஒரு செழிப்பை குறிக்கிறது, ஒரு ப்ராஸ்பரிட்டியை குறிக்கிறது. ஹல்லேலூயா.
கண்டிப்பாக கர்த்தர் இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ப்ராஸ்பரிட்டியை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எப்படி அன்றைக்கு எகிப்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேலருக்கு பொன்னுடைமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய தேவைகளுக்கு நாம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை புறப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 430 வருஷங்கள் முடிந்த அன்றைய தினமே அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. இதே காரியம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்புங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 15:13. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி என்ன செய்யும்? 400 வருஷம் அந்நிய தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களை மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வர செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ 400 வருஷம் அந்நிய தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆபிரகாமின் சந்ததியார் உபத்திரவப்படுவார்கள் என்று ஆதியாகமத்திலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார். உபத்திரவப்படுவார்கள், ஆனாலும் அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் வெளியே வருவார்கள் என்று ஒரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நீங்கள் இதில் பாருங்கள், இங்கே 400 வருஷம், ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 430 வருஷம். அப்போ இது கொஞ்சம் தப்பு மாதிரி தெரியுதுல்ல? ஆனால் பைபிள் தப்பு பண்ணாது, பொய் சொல்லாது. ஆமென். பார்த்தீங்கன்னா 400 வருஷம் உபத்திரவத்தின் காலம், உபத்திரவப்பட்டது 400 வருஷம். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் அந்த எகிப்தின் நன்மையை அனுபவித்தார்கள், யோசேப்பின் காலத்தில் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அப்போது ஆக மொத்தம் 430 வருஷம் அவங்க அந்த எகிப்தில் இருந்தாங்க. 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இது எதை குறிக்கிறது? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யாத்ராகமத்திலே மோசேயின் காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, யாக்கோபின் சந்ததி தான் எகிப்துக்கு போனாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் வந்தாங்க அந்த இடத்துல எகிப்துக்கு எல்லாம் சந்ததியாய் புறப்பட்டு போனார்கள். ஆனால் 400 வருஷம் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தர் அவர்களை வெளியே புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் அதை நான் சுதந்திரிக்கலையே, கர்த்தர் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறலையே, இப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். கரெக்டாக அந்த நேரத்துக்கு முன்பாக ஒன்றும் நடக்காது, அந்த நேரத்திற்கு பின்பாகவும் நடக்காது. சரியான நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். அதுதான் எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இன்னும் என் வாழ்க்கை கட்டப்படலை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் நடக்கலை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எனக்கு அதிசயம் நடக்கலை என்றெல்லாம் நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஜெபத்தை எழுப்ப கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு ஊழியங்களையும் புதிய ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் நான் கூட சில சமயம் நினைப்பேன், என்ன ஆண்டவரை என்ன அற்புதமே செய்யலையேன்னு.
ஆனால் யோசித்து பார்த்தா அநேக புதிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைக்கலாம், ஜனவரி மாதத்தில் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிறைவேறலை. பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிறைவேறலை. போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். உடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். ஆமென். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். நீங்கள் நினைக்கலாம், இன்னும் கட்டப்படலையே, இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் கட்டி முடிப்பார், எழுப்புவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே, வேலை இல்லையே அப்படி நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய வேலை விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு சொன்னதை இங்கே யாத்திராகமத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாரையானால் அன்றைய தினமே கரெக்டாக கணக்கு போட்டு கர்த்தர் பார்க்குறார். கணக்கு போட்டு கர்த்தர் அந்த வருஷங்களை நாட்களை கணக்கு போட்டு அன்றைய தினமே கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறித்த நேரத்தில் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அதிசயங்களை காண பண்ணுவார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 13, 21, 22. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. வனாந்திரத்துக்கு எகிப்திலேருந்து வெளியே வந்த உடனே வனாந்திரம் வந்துடுச்சு. அந்த வனாந்திர பாதையில் அவர்கள் எப்படி நடப்பதென்று தெரியாமல் எந்த பாதையில் போகலாம் எந்த பாதையில் போகக்கூடாது என்று தெரியாதிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை இரவும் பகலும் வழி நடத்தினார். ஆமென். சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, வனாந்திரம் அப்படின்னா அங்கே என்ன இருக்காது? வழியே இருக்காது. வனாந்திரத்தில் வழியே இருக்காது. நம்ம 1 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோன்னா எந்த பாதையில் வந்தோம் எந்த பாதையில் போனோன்னு நமக்கு தெரியாது. எல்லா பக்கமும் ஒன்று போல இருக்கும், ஒரே மணலாக இருக்கும். இரவில் வெளிச்சமே இருக்காது. இப்போ நமக்கு ரோடு இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, வீடுகள் இருக்குது, லைட் இருக்குது. ஆனால் வனாந்திரத்தில் எதுவுமே கிடையாது, மனுஷனும் கிடையாது, வீடும் கிடையாது. அப்போ அங்கே எப்படி அங்கே லைட் இருக்கும்? இருக்காது, இருட்டாக இருக்கும். எப்படி போவது? எவ்வளோ லட்சம் ஜனங்கள், இவங்களை எப்படி வழி நடத்துவது? ஆனால் கர்த்தர் செய்த காரியம், இரவும் பகலும் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார், எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய அதிசயம். இன்னைக்கு நிறைய பேர் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ஒரு வழி தெரியல, எந்த வழியில் நம்ம போகிறது, என்ன பேசுறது, யார்கிட்ட பழகிறது, எந்த வேலைக்கு போவது, எந்த பெண்ணை திருமணம் செய்வது, பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளையை தேடுவது, எந்த 2 வேலை வருது, எந்த வேலைக்கு போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல, வழி தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க, வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. 20ஆம் அதிகாரம் சொல்லுறது, வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியலை. ஆனால் கர்த்தர் அழகாய் மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார், அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். ஆமே. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது அது ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மேக ஸ்தம்பம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிற வேத வசனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தினால ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுகிறார். இன்னொரு பக்கம் இந்த வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி நடக்கணும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2ம் தான் நமக்கு வழிகாட்டும். வேற மனுஷங்களோ நம்முடைய மூளை அறிவோ நம்முடைய ஞானமோ நம்ம யோசித்தோ வழி நடத்த முடியாது. ஆனால்
ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணினா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுவார். அநேக சூழ்நிலைகளில் என்ன செய்ய முடியும், இது வழி தெரியல, திகைக்கிற நேரத்தில் அப்படியே மனசெல்லாம் அடைச்சி ஒன்றுமே யோசிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு கிளியர் மைண்டை கர்த்தர் கொடுப்பார், தெளிவாக வழி நடத்துவார். ஆமென். சில சந்தர்ப்பங்களில் என்ன பேசுறது, என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுப்பார், அழகாய் பேசுவார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் எங்கேயும் போய் கேட்க வேண்டியதில்லை, பைபிளை படித்தா போதும், கர்த்தர் அழகாய் நமக்கு நடத்தி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் அக்னி அபிஷேகத்தினாலும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளாகிய மேக ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வழி தெரியலையே, எந்த வழியில் போகிறது நினைக்காதீங்க. உடனே நினைங்க, எகிப்தின் நாளில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு என்னை வழி காட்டுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீங்களே, அவ்வளோ லட்சம் மக்களை வழி நடத்தினீங்களே, என்னை வழி நடத்துங்க, எனக்கு வழி காட்டுங்க, தெளிவான ஒரு வழியை எனக்கு காட்டுங்க, என் கரம் பிடித்து நடத்துங்க, பிரயோஜனமான வழியில் என்னை நடத்துங்க, உமக்கு பிரியமான வழியில் நடத்துங்க, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க என்று கேட்டால் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்க போகிறோம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வனாந்திரத்தில் வந்துட்டாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பயங்கர சத்தம். என்ன சத்தம்னு திரும்பி பார்த்தா என்ன வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் துரத்தி கொண்டு பார்வோனின் சேனை வந்தது. இவங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளோ அடிமைப்படுத்தினவங்க, இப்போ திரும்பவும் வர்றாங்களே, அப்படி வேதனையோடு கூட முன்னோக்கி வேகமாக ஓடலான்னு ஓடுறாங்க. கொஞ்ச தூரம் ஓடுறதுக்குள்ளே முன்னாடி பார்த்தா என்ன வந்துருச்சு? செங்கடல் வந்துருச்சு. பாதை அடைக்கப்பட்டு விட்டது. வழியே இல்லை. ஒன்று கடலுக்குள்ளே மூழ்கி சாகணும், இல்லைன்னா பார்வோனின் சேனையில் மாட்டிடணும். ஒன்று அவங்களோட திரும்பவும் எகிப்துக்கு திரும்பி போகணும் அடிமைகளா, இல்லைன்னா இந்த செங்கடலை குதித்து சாகணும். இதை தவிர வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். தடைகளை கர்த்தர் மாற்றினார். செங்கடல் முன்பாக வந்தது, கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், உன்னுடைய கரங்களை நீட்டு என்று சொல்லுகிறார். உடனே மோசே கரத்தை நீட்டுகிறான். நீட்டின உடனே கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார். கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார். அந்த கீழ்காற்று வீசினதும் சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராகிய காற்று நம்முடைய குடும்பத்தில் வீசினா கர்த்தர் நமக்காக வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. அப்போ எகிப்தில் நடந்த மற்றொரு காரியம், கர்த்தர் மூடப்பட்ட வாசல், அடைக்கப்பட்ட வாசல், தடைகள் இவை எல்லாவற்றையும் திறக்கிற தேவன். மீகாவில் இன்னொரு வசனம் உண்டு, தடைகளை தகர்க்கிறவர் முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக புறப்பட்டு வருகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நமக்கு முன்பாக மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். அது செங்கடலா இருந்தா கூட அந்த கடலின் நடுவில் கர்த்தர் ஒரு வாசலை நமக்கு திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நீங்க சோர்ந்து போகக்கூடாது.
ஐயோ எனக்கு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, என்ன வழியே தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்கிறது, எனக்கு வழியே தெரியலையே, முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை அப்படி நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா, கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்து வாசலை திறக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். வாசல் திறக்கப்பட்டது, செங்கடல் ரெண்டாக பிளந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்திரையில் நடந்து போவது போல நடந்து கொஞ்சம் இந்த காட்சியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு மழை பெஞ்சுதில்ல, தரலாம், மழை நின்றுச்சா? இப்போ லேட்டாக வந்தவங்க நின்றுச்சு. ஆனால் நீங்கள் நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சு? பாதை சகதியாக இருந்துச்சா? நல்ல உலர்ந்த தரையில் நடந்து வந்தீங்களா? சகதியா, சேரும் சகதியுமா, தண்ணியுமா, சொதன்னு இருந்துச்சு இல்லையா? நடந்து வந்துட்டோம். இன்னும் 2-3 நாள் இந்த மழை இன்னைக்கு நின்றுச்சுன்னா 2-3 நாள் சூரியன் நல்ல கதிர்களை வீசினாதான் இந்த தரை என்ன செய்யும்? உலர்ந்து போகும், காஞ்சி போகும். சாதாரண ஒரு நாள் மழைக்கு 2 நாள் சூரியன் உதிக்கணும். ஆனால் இதில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்ருக்கு, கடலில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது, திறந்துருச்சு. ஆனால் அந்த பாதை எப்படி தான் இருந்திருக்கணும்? ஈரமா, சேரும் சகதியுமா உள்ள வச்சா என்ன செஞ்சிடணும்? வழுக்கிட்டு போயிடணும். அதாவது புதை மணல் மாதிரி இழுத்துட்டு போயிடணும், அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த கீழ்காற்றை கர்த்தர் வீசின பொழுது கீழ்காற்று செய்த 2 காரியம். ஒன்று, தரையை கடலை 2ஆக பிளந்தது. இன்னொன்று, அந்த தரையை உலர்ந்த தரையாக மாற்றியது. ஆமென். இதெல்லாம் ஆச்சரியம், யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை செய்யும் போதும் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆராய்ந்து முடியாத அதிசயம், யோசித்து பார்க்க முடியாத அதிசயம், கிரகிக்க முடியாத அதிசயம். ஆமென். நினைச்சு கூட பார்க்க முடியாத அதிசயம், நம்முடைய மூளைக்கு எட்டாத ஒரு அதிசயம், சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். இது வெறுமனே பைபிள் ஸ்டடி நினைக்காதீங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பது மட்டும் இல்லை, அந்த திறந்து செங்கடலை திறந்து சேரும் சகதியுமா இருந்தால் எப்படி நடக்க முடியும்? கஷ்டப்பட்டு நடக்கணும். ஆனால் உலர்ந்த தரனா எப்படி ஈஸியாக நடக்கலாம் இல்லையா? அப்போ அற்புதங்கள் நமக்கு செய்யும் பொழுது நம்ம ஈஸியாக அந்த அற்புதத்தை சுதந்திரித்து கொள்வோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்மூத்தாக, அழகாய் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவா. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக நடந்துட்டு போகிறாங்க. 2 பக்கமும் அந்த ஜலம் எப்படி இருக்குது? மதில் மாதிரி ஒரு பாதுகாப்பாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, யார் வர்றா பின்னாடி? அதே வாசல் தான், அதே கடல் தான், அதே பாதை தான், அதே உலர்ந்த தரை தான். யாரும் வர்றாங்க. பார்வோனோ. எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு தான் இந்த அற்புதத்தை செஞ்சார்னு பார்த்தா அதே அற்புதத்தை யாரும் அனுபவிக்கிறாங்க? பார்வோன் சேனையை அனுபவிக்கிறாங்களே. இன்னும் கொஞ்சம் வேகமாக, நம்மளே வேகமாக ஓடுறோம், அவங்க இன்னும் வேகமாக, அவங்க ரதத்தில் வர்றாங்க. நம்ம நடந்து போகிறோம், அவங்க எதில் வர்றாங்க? ரதத்தில் வர்றாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்களே, அப்படி எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லையா? இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அவர் நினைக்கலை, யோசிக்கலை, ஆலயத்துக்கு வர்றதில்ல, ப்ரேயர் சென்டருக்கு வர்றதில்ல, ஒரு நிமிஷம் கூட அவரை யோசித்து பார்க்குறதில்ல. அவங்க பிள்ளைங்களும் நல்லா தானே இருக்காங்க, அவங்க வீடும் நல்லா கட்டப்படுதே, அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்களே, அவங்க குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்களே, ஏன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீங்க. 25ஆம் வசனம் வாசிங்க.
இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலந்து வந்தது. ஆமேன். ரதத்தில் வர்றாங்க வேகமாக, ஆனால் திடீர்னு ஒரு அற்புதம் நடக்குது. இதுதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். ஆமேன். ஆண்டவர் செய்கிற அந்த ரதத்தில் இருக்கிற உருளை இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு, மாட்டு வண்டியில் ஒரு உருளை இருக்கும். அந்த உருளையை கலன்று போயிடும். கலன்று போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அச்சாணி, அந்த ஆணி சொல்லுவாங்க, அச்சாணி சொல்லுவாங்க. அது கலண்டு போச்சுன்னா நடத்த முடியாது. அதே போல தான் இந்த மக்களுடைய ரதத்தில் இருந்த உருளை என்ன செஞ்சிருச்சு? கலண்டு போயிருச்சு. இவங்க ரதத்தையும் இழுத்துட்டு வர்றாங்க, நடந்தும் வர்றாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த தரையில் நம்ம ஈஸியாக நடந்தோமோ அதே ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறது போல இருந்தாலும் அவர்கள் அந்த பாதையில் கஷ்டத்தோடு தான் அவங்க நடப்பாங்க. நம்மளை மாதிரி ஈஸியாக நடக்க முடியாது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் ஆண்டவர் அறிந்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நிம்மதியாக சமாதானமாக அவங்க அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்மால் நமக்கு எதுவுமே இல்லாதது போல தெரிஞ்சாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது ஈஸியாக நம்ம நடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வர்றாங்க, ரதத்தெல்லாம் இழுத்துட்டு கஷ்டப்பட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. பின்னாடி பார்வோன் சேலை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த கடல் திரும்ப பார்வோனின் சேனையை, ரதங்களை, குதிரை வீரர்களை எல்லாவற்றையும் அதே செங்கடல்ல அழித்து போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே வர்ற வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏன் இந்த போராட்டம்? ஏன் சத்துரு என்னை பின்தொடர்ந்து வருகிறான்? நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்களை சங்கரிக்கும்படி தான் கர்த்தர் தாமதித்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்யாமல் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது இப்படி தான் இருக்கும். தடைகள் தகர்க்கப்படும், பாதைகள் நமக்காக திறக்கப்படும். அந்த பாதையில் ஈஸியாக நடக்கும்படி கர்த்தர் செய்வார். நம்மை தொடர்ந்து யார் வந்தாலும் கர்த்தர் அவர்கள் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். நமக்கு விடுதலையும் அவர்களுக்கு அழிவையும் கர்த்தர் கட்டளையிடுவார். இதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு யுத்தம். அதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படாதுன்னு சொல்லலை, உருவாக்கப்படும், ஆனால் அவைகள் வாய்க்காமல் போகும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் அதை வைப்பாங்க, ஆனால் அவைகள் திரும்பி போகும், நம்மை தாக்காது. ஆமென். வச்ச இடத்துக்கு அவற்றை திரும்பி போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எகிப்தின் நாளில் நடந்த அந்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எகிப்திலிருந்து வந்த அற்புதங்கள், அந்த நாளில் நடந்த அற்புதங்கள். வெளியே கொண்டு வந்துட்டார். முழுமையாக பார்வோனின் சேனையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த அற்புதம் நடந்தது? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12:13. ஒருவர் வாசியுங்க. இந்த வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க இருக்கிற வீட்டில் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக முதல்ல நீங்க செய்ய வேண்டியது
ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அந்த இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். யார் மேலே? உங்கள் வாசலில் பூசணும். நீங்கள் வாசலில் நீங்கள் இரத்தத்தாய் பூசினாதான் அழிக்கிற வாதை உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது. ஹல்லேலூயா. அப்போ உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், ப்ராஸ்பரிட்டி தருவார், நல்ல ஒரு பொன் உடைமைகள் இன்னும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். கொள்ளையடிப்போம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஈஸியாக ஒரு பாதையை திறப்பார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் யாருக்கு நடக்கும்னா இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு தான் நடக்கும். அந்த எகிப்தின் நாளில் அன்றைக்கு இரவில் கர்த்தர் செய்த காரியம், அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் தான் வாதை வராமல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த இயேசுவின் இரத்தம், இன்றைக்கும் அந்த பஸ்கா பலியாகிய இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் அடிக்கப்பட்டு நமக்காக ஜீவனோடு கூட இருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த இரத்தத்தை நம்ம கிளைம் பண்ணுறோமோ, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவுங்க, இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கி சுத்தமாக்கட்டும் என்றெல்லாம் சொல்கிறோமோ, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் வீடுகளில் வந்து தங்கும். ஆமேன். இரத்தத்தினால கழுவப்படாதவர்களுக்கு எந்த விதத்திலும் அற்புதம் நடக்காது. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு பாருங்க, வாக்கு தத்தங்களெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல. இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் ஸ்டிக்கரில் வச்சு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த நிபந்தனைகளை மட்டும் நம்ம என்ன செய்யறதில்ல, பிடித்து கொள்றதில்ல. நிபந்தனைகள் நமக்கு வேண்டாம், வாக்கு தத்தம் மட்டும் நமக்கு வேணும். இன்றைக்கி காலையில் என்னுடைய ஃபோனில் வந்த ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு கணவன் அவசரமாக வீட்டில் கிளம்பி புறப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது மனைவி வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும். அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு நல்ல ஒரு கடிதத்தை மனைவிக்கு எழுதி வச்சுட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு அவசரமாக போயிட்டார். பேசுகிறது கூட டைம் இல்லை, ஓடிட்டார். இந்த மனைவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு 12 மணி 1 மணி ஆயிரம்ல மத்தியானம் வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு, எடுத்திருக்காங்க. எடுத்து அதை திறந்து பார்த்துருக்காங்க. என்னுடைய அன்பான மனைவியே. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ தான் இருந்தார், ஆனால் இந்த என்னுடைய கணவர் இவ்வளோ டைட்டு வேலையிலையும் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெட்டர் எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துருக்காங்க. கடைசியில், இப்படிக்கு உன்னை அதிகமாக விரும்பும் உன்னுடைய அன்பு கணவன் பேர். பா, என்னை எவ்வளவா நேசிக்கிறார் இந்த கணவர், எவ்வளோ அன்பாக நேசிக்கிறார், என் பிரிய மனைவியேன்னு சொல்கிறாரு, அன்பு கணவன் சொல்கிறாரு. இதை மாதிரி ஒரு பாசமுள்ள கணவன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை மூடி வச்சுட்டு, இன்னைக்கு என்னுடைய கணவனுக்கு பிரியமான சமையலை செய்ய போகிறேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண போகிறேன், என் வீட்டை நீட்டாக அலங்கரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் செஞ்சு ட்ரெஸ் பண்ணி சாயந்தரம் காத்திருந்தாங்களாம். எப்போவுமே 8 மணிக்கு வர்ற கணவன் அன்றைக்கி 6 மணிக்கே வந்துட்டாராம். அந்த உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமாக கதவை திறந்துட்டு ரொம்ப நீட்டாக அவங்க போய் நின்னாங்களாம். நீட்டாக ஒரு நைட்டி மாட்டிட்டு வீட்டில் தானே இருக்காங்க, குளிச்சுட்டு. உடனே அவர் பார்த்தாராம். பார்த்துட்டு, நான் தந்த லெட்டரை படிச்சியா இல்லையான்னு கேட்டாராம். படித்தேன். படித்ததுக்கப்புறமா நீ இப்படி நிற்கிற, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டோடனே படித்தேன் அப்படின்னு சொல்லும்போதே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வீட்டில் இருந்த ரூமில் போய் அவர் சூட்கேஸ் ஒன்று ரெடியாக இருந்துச்சான். சூட்கேஸ் தூக்கிட்டு வெளியே போயிட்டாராம். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது, அன்பான மனைவியே அப்படின்னு அழகாக லெட்டர் எழுதியிருந்தார், ஆனால் ஏன் இவ்வளோ கோவமாக போகிறாரு. சரி, இந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்காரு பார்க்கலாம் அப்படின்னு அதை எடுத்து படித்தா அதில் எழுதியிருக்கான், அன்பான மனைவியே, என்னுடைய அலுவலகத்திலிருந்து துபாய்க்கு 7 நாட்கள் போவதற்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, மனைவியும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, நைட்டு டின்னர் செய்யாத, சாப்பாடு செய்யாத, நீட்டாக குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சூட்கேஸில் உனக்கு வேண்டிய 7 நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிரு. 6 மணிக்கு நான் வருவேன், வந்த உடனே சூட்கேஸ் எடுத்துகிட்டு தான் போகணும், வேறு டைம் கிடையாது, 6:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சான். இதை பார்த்து வேதனைப்பட்டாங்களாம். நம்ம கூட நினைப்போம், என்னடா இது இவ்வளோ பயங்கரமான ஒரு பெண்ணாக இருக்காங்க, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இதை போல தான் நமக்கு ஒரு நல்ல அருமையான லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதான் இந்த வேத வசனம். ஹல்லேலூயா.
நம்ம பிரியமான மகளே பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிற வாக்கு தத்தங்களெல்லாம் நம்ம படிச்சுட்டு ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அற்புதமாக இருக்காது, நல்ல வாக்கு தத்தம் சூப்பராக இருக்குது, ஸ்டிக்கரில் போடலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு செஞ்சுட்டு நம்ம ஏசப்பாவுக்காக ஓடி ஓடி வேலை செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நீ செய்கிறியா? என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறியா? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்தான் இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? பலிக்காது. ஆண்டவருடைய வருகை வரப்போது நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான் சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எப்படி இந்த மனைவி கைவிடப்பட்டு போனாலோ அதை போல் வீட்டில் தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கு அன்பாக உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு கதை இல்லையா? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிக்கும்போது என்ன அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படி இல்லை, இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்போது இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணும் பொழுது அவருக்காக பரிசுத்தமாய் வாழும்போது தான் எகிப்தின் நாளில் நடந்த அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அப்படி நடக்காட்டா என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறேன். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 30:9. எகிப்தின் நாளில் உண்டானது போல மகா வேதனை உண்டாயிருக்கும். பாருங்க, இதில் பாருங்க, ஃபுல்லா நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது என்ன? அதே எகிப்தின் நாளில் என்ன நடந்தது? மகா கூக்குரல் யாருக்கு நடந்தது? பார்வோன் வீட்டில் ஒரு கூக்குரல், பிள்ளைகள் மரித்து போனது, அந்த எகிப்து முழுவதும் ஒரு பெரிய கூக்குரல் விழுந்தது. அது மட்டுமல்ல, செங்கடல்ல பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் சேனை எப்படி போச்சு? செங்கடலுக்குள்ள அழிந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, எங்களுக்கு எகிப்தில் கல்லறை குழிகள் இல்லைன்னா இங்கே எங்களை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் இந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கல்லறையா தோட்டமாக மாறல, பார்வோனின் சேனைக்கு தான் கல்லறை தோட்டமா. ஆமென். அப்போ ஆண்டவரை அறியாமல் வாழ்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய அறிந்து கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறவர்களுக்கு எகிப்தின் நாளில் நடந்தது போல மகா வேதனை உண்டாயிருக்கும். ஆமென். ஆனால் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கு எகிப்தின் நாளில் நடந்தது போல, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையின் மூலமா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்ம உன்னை அதிசயங்களை காண பண்ணணும், இதுதான் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். எகிப்தின் நாளில் கொண்டு வந்து வைக்க மாட்டோம், இப்படி கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த ஒரே வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த தேவன் நம்மை கண்டிப்பாக ஆச்சரியமாக நம்மை நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம பிடிச்சிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவுங்கப்பான்னு கேட்க போகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கன்னு கேட்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி எகிப்தின் நாளில் நடந்தது போல ஆண்டவரே எங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டாக்க போறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தின் ஆவி வெளியேற போறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பெரிய கொள்ளையை நாங்கள் அனுபவிக்க போகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் பண்ணின தேவன்
கரெக்டா குறித்த நாள்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து நீர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நீர் சீக்கிரம் துரிதமாய் நிறைவேற்ற போறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீரப்பா. அது வனாந்திரமாய் இருந்தாலும் வழி தெரியாமல் திகைத்த அவர்களை பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீரே, அதே போல எங்களை வழி நடத்த போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய அபிஷேகத்தினால ஆவியானவரால எங்களுக்கு வழி காட்டுங்கப்பா. உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு வழி காட்டுங்கப்பா. எங்களுடைய உள்ளான மனுஷன்ல உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய குரலை கேட்க வழி இதுவே, இதிலே நட என்கிற வார்த்தை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் காதுகளை நீ திறந்தருளுவீராக ராஜா. எங்களை நடத்துவீராக அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலாய் இருந்தாலும் அதுல ஒரு பாதையை திறந்தீரப்பா. யோர்தானை இரண்டாக பிளந்தீரே. எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு முன்பாக தடைகளை மாற்றி போடுவீராக. எங்களுக்கு முன்பாக மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் லேசாக ஆண்டவரே வெட்டாந்தரையில நடந்து ஈஸியா சுதந்திரித்து கொண்டார்களோ, அதே போல சுலபமாய், லகுவாய், ஈஸியாய் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த சத்ருவின் சேனைகளை ஆண்டவரை செங்கடல்ல கவிழ்த்து போட்டு அவர்களுக்காக யுத்தம் பண்ணினது எவ்வளவு உண்மையோ, அதே போல எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானின் கிரியைகளை வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது, சத்ருவின் தந்திரங்கள் கிடையாது, மனுஷிக தந்திரங்கள் கிடையாது, வராமையின் நாவிகள், எரிச்சலின் நாவிகள், ஆண்டவரை பயத்தின் நாவிகள், சோர்வின் நாவிகள், தற்கொலை எண்ணங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அதம் பண்ணி போடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க தரப்போறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆனா இதை பெற்றுக்கொள்ள எங்களை ஒரு விசை கழுவுங்க. உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய இரத்தம் இப்பொழுது தெளிக்கப்படுவதாக. அன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள்ல இரத்தம் பூசப்பட்டது போல இன்றைக்கு எங்கள் வீடுகள்ல இரத்தம் பூசப்படுவதாக. எங்களுடைய நிலை கால்கள்ல இரத்தம் பூசப்படுவதாக. எங்களுடைய தலையில இரத்தம் பூசப்படுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நம்முடைய இரத்தம் பூசப்படுவதாக ராஜா. சத்ருவின் கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. எங்களுடைய கணவர் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, உடன் பிறந்தவர்கள் மேல, எங்கள் வாகனங்கள் மேல, எங்களுடைய உடைமைகள் மேல நம்முடைய ரத்தம் பூசப்படுவதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அப்பா, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அந்த எகிப்தின் நாள்ல நடந்த அந்த பெரிய கூக்குரல், அந்த பெரிய அமளி, அந்த பெரிய தத்தளிப்பு, அந்த பெரிய அழிவு எங்கள் வாழ்க்கையில வராதபடி எங்களை காத்து கொள்ளுங்கப்பா, எங்களை காத்து கொள்ளுங்கப்பா, எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ண போறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எடுத்துக்கொள்ளுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதே அற்புதங்களை நீங்க செய்யுங்கப்பா, இதே அற்புதங்களை செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரை வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் வேதனைகள் மாறட்டும் அப்பா. அதிசயங்களை காணப்பண்ணும். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் தியானித்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.